எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூட்டு வலி வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது குளிர்பானமா ஆர்ஓ வாட்டரா அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ரெண்டுமே மூட்டு வலி வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இளம் வயது குழந்தைகள் சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தாங்கன்னாவே கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இருக்கும். ஆனால் இப்போது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு, இளைஞர்களுக்கே அதிகமாக கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல சேரில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக மூட்டு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதுக்கு டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கால்சியம் பற்றாக்குறை இருக்குது, அதுக்கப்புறம் போனோட டென்சிட்டி குறைஞ்சி போயிடுச்சு, மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்லாம் டாக்டருங்க சொல்கிறாங்க. இது மட்டும்தான் காரணமா? இந்த சின்ன வயசுலேயே இளம் வயசுலேயே கால்சியம் இவ்வளோ குறைபாடு வருமா? போனோட டென்சிட்டி அடர்த்தி குறையுமா அப்படின்னா குறையும். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இதில் சில முக்கிய காரணத்தை நாம் இப்போ பார்க்கலாம். இயல்பாக ரத்தத்தினுடைய பிஹெச் அளவு 7.4 இருக்கும். பிஹெச்ன்றது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு பொருளோட பிஹெச் வேல்யூ 7% கீழே இருந்தால் அது அமிலத்தன்மை உடையது, ஆசிடிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளோட பிஹெச் வேல்யூ 7%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது காரத்தன்மை உடையது, ஆல்கலைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரத்தம் பொதுவாகவே காரத்தன்மை உடையது. நம்ம ரத்தத்தினுடைய பிஹெச் அளவு 7.4. இப்படி இருக்கும்போது நாம் அருந்தக்கூடிய பெரும்பாலான குளிர்பானம் பிஹெச் வேல்யூ 5% கீழே தான் இருக்கும். இந்த மாதிரியான குளிர்பானங்கள் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கும் போது இயல்பாக நம்ம ரத்தத்தில் இருக்கிற காரத்தன்மை குறைஞ்சி அமிலத்தன்மையாக மாறும். தொடர்ச்சியாக நம்ம குளிர்பானங்கள் எடுக்கும்போது அதனுடைய காரத்தன்மை முழுசாக குறைஞ்சி அமிலத்தன்மையாக நம்ம பிளட் மாறிடும். இது பல்வேறு உடல்நலக்கேடுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் இதை தடுக்கும் பொருட்டு உடலானது ரத்தத்தை காரத்தன்மை உடையதாக மாற்ற முயற்சி செய்யும். ரத்தத்தை காரத்தன்மை உடையதாக மாற்றக்கூடிய பொருள் கால்சியம். அது நம்ம மூட்டில் எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அயோனைஸ்டு கால்சியமாக மாற்றி ரத்தத்தில் கலக்க செய்யுது. இந்த மாதிரி ஒரு டைமும் செய்யும்போது எலும்பு மூட்டு ரொம்ப வலுவிழந்து டென்சிட்டி குறைஞ்சி கால்சியம் பற்றாக்குறை வீக் ஆகிடும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம குளிர்பானங்கள் குடிச்சிட்டு வரும்போது நம்ம எலும்பில் இருக்கிற கால்சியம் டென்சிட்டி குறைஞ்சி எலும்பு ரொம்ப வலுவிழந்து போயிடுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எலும்பு மூட்டில் ரொம்ப அதிகப்படியான வலி நமக்கு வரும். அது இல்லாமல் பல் கூச்சம் வரும், பல் சொத்தை வரும், பல் ஈரம் வலுவிழந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கட்டாயம் குடிக்கிறாங்க. தாகத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி குடிக்கிறாங்க. நிறைய ஃபங்க்ஷனில், ஹோட்டலில், அப்புறம் எதனா திருவிழாவில் இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஒரு பேஷனாகவே ஆயிடுச்சு. பெரும்பாலான டாக்டருங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்துன்னு சொல்கிறதே இல்லை. சில டாக்டருங்க சொல்கிறாங்க, சொன்னாலும் இந்த மக்கள் காதில் வாங்கிக்கிறதே இல்லை. பொதுவாக இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய குடிநீர், குளிர்பானம், கூல்ட்ரிங்க்ஸில் என்ன பிஹெச் வேல்யூ இருக்குதுன்றதை நாம் பார்க்கலாம். குளிர்பானத்தில் கூல்ட்ரிங்க்ஸினுடைய பிஹெச் வேல்யூ 2.5லேருந்து 3.5 தான் இருக்குது. ஆர்ஓ வாட்டரில் 5லேருந்து 6% இருக்குது பிஹெச் வேல்யூ. காப்பியில் 4.5லேருந்து 5.5 இருக்குது பிஹெச் வேல்யூ. ஆனால் மண்பானை குடிநீரில் மட்டும்தான் 7.8 அளவுக்கு பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்குது. இன்றைக்கு ஆர்ஓ வாட்டர் எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிறோம். அது நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு பெருமையாக நினைக்கிறோம். ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துறதுனால என்ன நமக்கு கிடைக்குதுன்னா மூட்டு வலி, கை கால் வலி, உடம்பு வலி, அப்புறம் போனில் இருக்கிற டென்சிட்டி, கால்சியம் டென்சிட்டி குறையிறது, கால்சியம் டிஃபிஷியன்சி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனை தான் நமக்கு கிடைக்குது. அது நம்ம வேலை கொடுத்து வாங்கி வீட்லேயே மாட்டி வச்சுருக்கோன்னு நினச்சிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எவ்வளோ குளிர்பானம், கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்கிறீங்களோ அவ்வளவும் மூட்டு வலி, கை கால் வலி, எலும்பு சம்மந்தமான அத்தனை பிரச்சனையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் மண்பானை குடிநீர் மிகவும் சத்தான குடிநீர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிஹெச் வேல்யூ 7லேருந்து 8 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அது சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி, நல்ல இளமையை கொடுக்கும். அதுவும் இல்லாத இந்த கால்சியம் சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனையுமே துளியளவு கூட வராது. அப்புறம் போனுடைய ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். இந்த மூட்டு வலி, கை கால் வலி, இந்த சின்ன சின்ன குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் அது இருக்காது. இயல்பாகவே அதில் பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மண்பானை குடிநீர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வேறொரு பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இது போன்ற வேறொரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி, வணக்கம்.